நாமக்கல்லில் பைனான்சியர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் புதிய திருப்பமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் பார்ட்னர் கூலிப்படை அமைத்து கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. 42 லட்சம் ரூபாய் மோசடி விவகாரத்தில் அரங்கேறிய படுகொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் உள்ள ஈச்சவாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான அருள்தாஸ். ராசிபுரம் பகுதியில் தாபா நடத்தி வந்த கார்த்தி என்பவருடன் சேர்ந்த அருள்தாஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் கார் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்தார். இருவரும் நண்பர்களாக இணைந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் அருள்தாஸ் வரவு செலவு கணக்குகளில் குளறுபடி செய்து பண மோசடி செய்தது கார்த்திக்கிற்கு தெரிய வந்தது. ஆரம்பத்தில் வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் சரியாக இருப்பது போல் நாடகமாடிய அருள்தாஸ் கடந்த 1 வருடமாக கார்த்தியின் தொழில் முதலீட்டு பணம் 42 லட்சத்தை கொடுக்காமல் சுருட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை கார்த்தி கேட்டபோது வீடு ஒன்றை விற்றுத் தருவதாக கூறி காலம் கடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் உள்ள வீட்டை 1 வருடத்திற்கு முன்னதாகவே விற்று அருள்தாஸ் பணம் பெற்றது கார்த்திக்கிற்கு தெரிய வந்துள்ளது. அது குறித்து கார்த்தி கேட்டபோது பணத்தை தர முடியாது என முகத்தில் அடித்தார் போன்று அருள்தாஸ் கூறியதாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. இதைத் தொடர்ந்து பலமுறை ஃபோன் செய்தும் அருள்தாஸ் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கார்த்தி கூட்டாளிகளுடன் சேர்ந்து அருள்தாஸை தீர்த்து கட்ட திட்டம் போட்டுள்ளார். அதன்படி 2 முறை அருள்தாஸை கொலை செய்ய முயன்றுள்ளார். ஆனால் கார்த்தி வந்த காரை அடையாளம் கண்ட அருள்தாஸ் சுதாரித்து கொண்டு தப்பியிருக்கிறார். இதனால் 3வது முறையாக லோடு ஆட்டோவில் வந்த கொலையாளிகள் நடைபயிற்சி முடித்து தனது வாகனத்தை எடுக்கச் சென்றபோது அருள்தாஸை சுத்து போட்டு சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளனர். கொலையாளிகளை தேடி வந்த போலீசார் தாபா கார்த்திக் மற்றும் ராசிபுரம் கோனேரிப்பட்டி கார்த்தி, ரமேஷ்குமார், ராஜசேகர், வீரக்குமார் ஆகிய 5 நபர்களை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட அருள்தாஸ் பல்வேறு நபர்களுக்கும் பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றி வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதையடுத்து கொலையாளிகள் 5 பேரும் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர்.